ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள்ளு சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போங்க. வெள்ளை எள்ளு நான் இன்றைக்கி வச்சு உங்களுக்கு எப்படி செய்யலான்றதை சொல்கிறேங்க. எள்ளை மட்டும் நம்ம என்ன பண்ணணுங்க, வெறும் சட்டியில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். எண்ணெயெல்லாம் போட்டு வறுக்கக்கூடாது. பாருங்க, எள்ளு பொரிஞ்சிருச்சான்னு தெரியறதுக்கு இந்த மாதிரி படப்படன்னு வெடிக்கும் எள்ளு. அப்படி இருந்ததுனாவே நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எள்ளெல்லாம் அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாங்க. எள்ளு சட்னி பண்ண போகிறோம். இது நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் கிளறி சாப்பிட்றதுக்கு, மத்தியானத்துக்கெலாம் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளியிலலாம் நம்ம டூருக்கெலாம் போனோம்னா கூட இந்த சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் நீங்கள் எடுத்துக்கங்க. அதை வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு தேங்காய் போடுறதுனால உங்களுக்கு எட்டு போகாது. ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 பல்லு பூண்டு போட்டுக்குங்க. சின்ன புளி ஒன்று இவ்வளோ பெருசு வச்சுக்கோங்க. புளியங்கொட்டை சைஸுன்னு சொல்லுவானுங்களா, அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கட்டி பெருங்காயம் கொஞ்சமும், மிளகு ஒரு 6 போட்டுக்கலாங்க. 1 இனுக்கு கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இதுலேயே நாங்கள் 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் ஒன்றா வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இது எல்லாமே நான் மிக்சியில் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதை நீங்கள் தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா பொடியாயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சட்னி இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. புளிக்குழம்புக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க இது. பாருங்கள், இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ரொம்ப ஜாஸ்தி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. எள்ளுலேயே ஆயில் நிறையா இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. நீங்கள் இந்த சாதம் தாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 1 பிஞ்சு ஜீரகம் போட்டிருக்கேன். இதை போட்டு தாளிச்சிடலாம். சாப்பாடோடு சேர்ந்து இந்த முந்திரி பருப்பு, நட்ஸ்லாம் கொஞ்சம் உள்ளே போகும்போது அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. 1 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை போட்டுக்குங்க. ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். சட்னியோடு போட்டு நம்ம கொடுக்கும் போது, சாதம் சாப்பிடும் போது என்ன ஆகுங்க, நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் 1 விசில் வைக்கணுங்க. 1 விசில் வச்சு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோவாக வச்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு சாதம் கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான எள்ளு சாதம் ரெடி பண்ணிட்டோம். இதை நல்ல லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அமிச்சோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதே கிடையாதுங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் கிராமங்களில் அந்த வயல்லாம் எள்ளு விளையும் பார்த்திங்களா, அதை அப்போ வரும்போது அவங்க ஒரு எள்ளு சட்னி, இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரிலாம் செஞ்சு, பொடியெல்லாம் செஞ்சு அவங்க இந்த மாதிரி ரைஸ்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. அதனால் நம்மளும் இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் நம்ம இந்த எள்ளு சாதம்லாம் செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ரைஸும் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு நம்ம பழக்கி விட்டோம்னா, எள்ளு சாதம் வாரம் 1 நாள் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ரைஸை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.